சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கடலைக்கடை. இன்றைக்கி நாம் இந்த வருஷம் தியேட்டர்களில் வெளியாகி வெற்றி பெற்று தற்போது ஓடிடி தளத்தில் தமிழ் டப்பிங்குடன் வெளியாகி இருக்கக்கூடிய மலையாள திரைப்படமான ஆர்சாதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆர்சாதி திரைப்படத்தில் லால், பாணி விஸ்வநாத், ஸ்ரீநாத் பாசு, ரவீனா ரவி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு கதை திரைக்கதை எழுதியுள்ளார் சாகர். படத்தை இயக்கியது ஜோ ஜார்ஜ். இந்த திரைப்படத்தின் கதை, தன் சகோதரியை கொலை செய்தவனை அவனின் தாய்கண் முன்னே வெட்டி கொலை செய்கிறார் படத்தின் கதாநாயகி. வடக்கு நடந்து கதாநாயகிக்கு ஆயுள் தண்டனையும் கிடைக்கிறது. அப்போது கர்ப்பமாக இருக்கிறார் கதாநாயகி. கதாநாயகி கொலை செய்த நபரோ மிகப்பெரிய அரசியல்வாதியின் மகன். அதனால் கதாநாயகியின் கண்முன்னே அவளது கணவனையும் தந்தையையும் கொலை செய்ய முடிவெடுக்கிறார் கொல்லப்பட்ட நபரின் தந்தையான அரசியல்வாதி. இது ஒருபுறம் இருக்க, கதாநாயகிக்கு பிரசவ காலம் நெருங்குகிறது. பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கைதியான கதாநாயகியையும் தனக்கு பிறக்கப்போற குழந்தையையும் மருத்துவமனையிலிருந்து கடத்திச் செல்ல மட்டமிடுகிறார்கள் கதாநாயகியின் கணவரும் தந்தையும். ஒரு கட்டத்தில் இவர்கள் ரகசியமாக போட்ட அந்த திட்டம் காவல்துறைக்கு தெரிந்து விடுகிறது. ஒருபுறம் காவல்துறை அந்த திட்டத்தை முறியடிக்க செயல்படவில்லை. கோஸ்டியோ கதாநாயகியின் தந்தை மற்றும் கணவனின் கொலை செய்வதற்கு முயற்சி செய்ய, இறுதியில் என்னதான் நடந்தது? கதாநாயகியும் அவரது குழந்தையையும் மீட்டுச் சென்றாரா கதாநாயகியின் கணவரும் தந்தையும்? அந்த அரசியல்வாதியின் பழிவாங்கும் முயற்சி என்ன ஆனது? காவல்துறையின் நடவடிக்கை வெற்றி பெற்றதா என்ற கேள்விகளுக்கெல்லாம் இந்த திரைப்படத்தின் கிளைமாக்ஸ் விடை சொல்கிறது. படத்தின் மிகப்பெரிய பலமே 5 நிமிடத்திற்கும் ஒவ்வொரு ட்விஸ்டுகளாக அவிழ்த்து திரைக்கதையில் மிரட்டி நம்மை இந்த திரைப்படத்தோடு ஒன்றுவிடும்படி செய்திருக்கக்கூடிய திரைக்கதையும் இயக்குனரின் ஸ்டைலிஷான இயக்கமும். அதுவும் கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் யாராலும் கணிக்க முடியாத வகையில் திரைக்கதை அமைத்து பிரமிப்பை ஏற்படுத்துகிறார்கள். மேலோட்டமாக பார்த்தால் மிக சாதாரணமான கதை என்பது போல தோன்றினாலும் இதன் திரைக்கதை தான் நம்மை சீட்டின் நுனிக்கே கொண்டு வரச் செய்கிறது. 2 மணி நேரம் 6 நிமிடம் ஓடக்கூடிய இந்த திரைப்படம் எந்த ஒரு இடத்திலும் சிறு சோர்வை கூட தராமல் மிக விறுவிறுப்பாக செல்கிறது. கிளைமாக்ஸ் நெருங்க நெருங்க நாமே என்ன நடக்கப் போகிறது என்று எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை அமைப்பு நம்மை ஈர்க்கிறது. இந்த திரைப்படத்தில் குறைகள் இல்லையா என்றால் சில குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவை எதுவும் நமக்கு தெரியாதபடி மிக சிறப்பாக இயக்கியிருக்கிறார் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஜோ ஜார்ஜ். இந்த திரைப்படத்தில் ஆபாச காட்சிகளோ வசனங்களோ இல்லை, கொடிய வன்முறையும் இல்லை. இவை ஏதுமின்றி மிக நேர்த்தியான ஒரு கிரைம் த்ரில்லரை இந்த படத்தின் கதையாசிரியரும் மற்றும் இயக்குனரும் தந்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தலாம். திரைப்படத்தை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த விமர்சனம் பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சென்று பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.